அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 இந்த வருஷத்துக்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 98,000 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இந்த 98,000 ப்ளஸ் வேகன்சி நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் 32,500 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதமே இன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு 3 விதமான போஸ்டிங் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 விதமான போஸ்டிங்கும் மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் எவ்வளவு, மேக்சிமம் சம்பளம் எவ்வளவு, மினிமம் ஏஜ் லிமிட் என்ன, மேக்சிமம் என்ன ஏஜ்ல இருக்கணும், அதே மாதிரி யார் யாருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையில முன்னுரிமை கொடுக்க போறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன, இது ரொம்ப அவசியம். அடுத்ததா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, ஸோ அப்ளை பண்றதுக்கு என்னென்ன பிடிஎஃப்லாம் வேணுமா, என்னென்ன ஃபார்மேட் வேணும், இது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிபிகேஷன்லாம் நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. எப்போ அரசு வேலை வருது, அதில் நோட்டிபிகேஷன் எப்போ வருது, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, என்ன டாக்குமெண்ட், எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும், இது எல்லாமே தெரியாம இருக்கிறதுனால தான் நிறைய பேர் இன்னமும் அரசு வேலைக்கு போகாமலே இருக்காங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. சரிங்களா? இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்வயர்மெண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500 பிளஸ் போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேல நீங்க டிகிரி, டிப்ளமோ அதை பத்தின அப்டேட்லாம் தொடர்ச்சியா பார்க்கலாங்க. ஸோ இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிடிஎஸ், பிபிஎம், ஏபிபிஎம். அது என்னன்னா ஜிடிஎஸ்னா கிராமின் டக் சேவாக். இந்த கிராமின் டக் சேவாக் போஸ்டிங்கோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாருமே தெரியும், வீட்டுக்கு வீடு பாத்தீங்கன்னாக்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் வந்துச்சுன்னா ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவருக்கு பேரு தான் கிராமின் டக் சேவாக். ஓகேங்களா? அதுக்கு பேரு தான் ஜிடிஎஸ். ஓகேங்களா? ஜாப் நேச்சர் அந்த போஸ்டிங் அதுதான். அடுத்ததான் பிபிஎம் அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய ஜாப் நேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவருக்கு முழுக்க முழுக்க ஆபீஸ் ஒர்க் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா. அங்க அவருக்கு முழுக்க ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பின்கோடுக்கும் எவ்வளவு போஸ்டிங் இன்னைக்கு வந்திருக்குது அதை சைன் பண்ணி கொடுக்கறதா அவருடைய வேலை. ஸோ அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்துல அவர் தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா செயல்படுவாரு. சரிங்களா? ஸோ அவருக்கு அதுதான் வேலை. இந்த 3 போஸ்டிங்கும் இதுதான் பாத்தீங்கன்னா ஜாப் நேச்சர் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல மெயினா நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ எவ்வளவு மார்க் இருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி சொல்ல போறோம். ஸோ எல்லாருமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றது தெரியும் உங்களுக்கு. அடுத்ததா டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 32,500 பிளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஸோ அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் இதில் அப்ளை பண்ணினோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா இதற்கான சம்பளம். இந்த வேலை வாய்ப்புக்கு மினிமம் சேலரி மேக்சிமம் சேலரின்னு இருக்குங்க. என்னன்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரி போக ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு 10,000த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுல சேலரி போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி 30,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல 80,000 90,000 வரைக்கும் இதுல சேலரி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னாக்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நெக்ஸ்ட் எக்ஸாம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இந்த மாதிரி நிறைய போகலாம் உள்ள இருக்கு. ஸோ 80,000 90,000 வரைக்கும் கூட இந்த வேலைக்குல நீங்க சேலரி வாங்க முடியும். அடுத்ததான் ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மாசம் நீங்க அதாவது
மினிமம் ஏஜ் வந்து 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல இருந்து நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்க, சாரி 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கு. ஸோ இது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ல நீங்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருஷம் வயது தளர்வு. அதாவது என்னன்னா நீங்க வந்து 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்களா, 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கீங்கன்னா. ஒருவேளை நான் வந்து ஓபிசி கேண்டிடேட்ல வரேன் அப்படின்னா ஓபிசியில யாரெல்லாம் வருவீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்சிஎம் பிசிஎம் இந்த கேட்டகரி எல்லாமே ஓபிசி கேண்டிடேட் சூஸ் பண்ணி தான் விண்ணப்பிப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வு. 40 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்கன்னா அதுல 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த கேண்டிடேட்ல வரவங்க. சரிங்களா. அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரியும் ஓபிசி கேட்டகரி யாரெல்லாம் இப்போ ஓபிசி வருவீங்கன்னு சொன்னா இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் வந்து 100 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது, ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆன்லைன் பேமெண்ட் தாங்க. கிரெடிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம். ஸோ பேங்கிங் மூலியமா நீங்க பண்ணிக்கலாங்க. சரிங்களா. அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுங்க. ஒன்லி உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அரசு வேலையில இதுவும் ஒன்று, ஒரு முக்கியமான வேலையும் ஒண்ணுங்க. ஸோ உங்க மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் உங்க மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு மெரிட் லிஸ்ட் வந்து 7, 8 வரைக்கும் வெளியிடுவாங்க. ஸோ அதுல உங்க நேம் வந்துருச்சு அப்படின்னா உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு லெட்டர் வந்து அனுப்புவாங்க உங்க வீட்டுக்கு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஸோ அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்க போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு ஸோ 2ல இருந்து 3 தடவைக்கு மேல வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சரிங்களா. வெரிஃபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுங்க. இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் ஓகேங்களா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே வந்து 12ஆம் வகுப்பு டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லிட்டு எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஓகேங்களா. உங்க என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு. ஸோ சிக்னேச்சர் வந்து உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு அதில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் பிடிஎஃப்ல ஓகேங்களா. ஸோ அது அடுத்தது ஆதார் கார்டு, உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, எஸ்சி எஸ்டி இப்போ ஓபிசியில் வரீங்களா எல்லாருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிகேஷன் பை த டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃப்க்கு உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு. ஸோ அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படின்னா என்ஓசி சர்டிஃபிகேட் ஓகேங்களா, நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. எல்லாமே செக் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அதற்கு முன்னாடியே நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்குது, 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.